ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, ஜனவரி 21 முதல் ஜனவரி 31 வரை 11 நாட்களுக்கு ரிஷப லக்னத்திற்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஜனவரி 21 புதன்கிழமை மதியம் 1:57 வரைக்கும் சந்திரன் கும்பத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் போகிறாரு. செவ்வாயை போல பலன் தரக்கூடிய அருமையான நாள். செவ்வாய் 9ஆம் வீட்டில் மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால, சூரியனும் அங்கேயே மகரத்திலேயே இருக்கிறதுனால, ஒரு அரசு சார்ந்த ஒரு வீடு, அலுவலகம், கட்டடம், கன்ஸ்ட்ரக்ஷன், விவசாயம், அத்தனை அம்சத்திலையும் இது நல்லது பண்ணக்கூடிய ஒரு நாள். பூமி காரகன் செவ்வாய். மதியம் 1:57 பிறகு சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் இருக்கிற ராகுனுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்திலேயே இருக்கு. சந்திரனும் ராகுவோட சேருது. கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கு. கேது 4ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ உற்பத்தி சார்ந்த தொழில் பலம், உத்தியோக பலம், பதவி வளர்ச்சி, உயர்வு, பெருமை, நம்முடைய புகழ், இதையெல்லாம் நல்லா வளர்த்து விடக்கூடிய நாளாக இருக்கிறது. ஜனவரி 22 வியாழக்கிழமை மதியம் 2:26 தான் இந்த சதய நட்சத்திரம் முடிஞ்சு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குது. குருவனுடைய நட்சத்திரம். குரு புனர்பூசம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கிறது. தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நாள். குருவனுடைய உபநட்சத்திரம் புதனாக இருந்து அவரும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, புது நபர்கள் சந்திப்பு மற்றும் படிப்பு, மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட வளர்ச்சி மற்றும் கன்சல்டிங், கமிஷன் வகை, பேச்சினால சம்பாதிக்கிறது, அத்தனை வகை தொழில் காரணங்கள் மூலமாகவும் நம்ம நல்ல பலனை அனுபவிக்கலாம். ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை மதியம் 2:32 உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்போ சனி கூடவே சந்திரன் சேர்றாரு. சனி உத்திரட்டாதியிலே இருக்கார். இந்த சந்திரன் சனி சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சஞ்சலம், மனசுக்கு சின்ன சின்ன சஞ்சலங்கள், பயங்கள், சந்தேகங்கள் கொடுத்தாலும் கூட சனி தன்னுடைய கும்ப பலனையும் செய்வார், 10ஆம் வீட்டு பலனையும் செய்வார். அதனால தொழிலை கெடுக்காம, மரியாதையை கெடுக்காம, கௌரவத்தை கெடுக்காம இன்னைக்கு நாள் இருக்கும். ஜனவரி 24 சனிக்கிழமை மதியம் 2:15 ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் திருவோணத்தில் இருக்காரு, 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில். சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாய் மற்றும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு. செவ்வாய், புதன் எல்லாமே மகரத்தில் இருக்காங்க. சூரியன், சுக்கிரன், இது எல்லாமே மகரத்தில் இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. மெயினாக ஐடி லைனு, கமிஷன் வகை, கன்சல்டிங், மார்க்கெட்டிங், இதெல்லாம் மேற்பார்வை செய்கிற தொழில், அதாவது ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே சிறப்பாக. ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மதியம் 1:35 முடிஞ்சு அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குது. 12ல் சந்திரன் கேதுவை போல் பலன் தருது. கேது 4ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கு. அப்போ புதன் மறுபடியும் 9ல் இருக்கு, சுக்கிரனும் 9ல் இருக்கு. இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை, செவ்வாய் சூரியன் சேர்க்கை, இது எல்லாமே 9ஆம் இடம் என்பது அருளுக்கு மிக மிக நல்லது. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மட்டும்தான் அது சரி வராது. உறவுகள், சுபகாரியங்கள், தெய்வகாரியங்கள், இதுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜனவரி 26 திங்கட்கிழமை மதியம் நண்பகல் 12:32 பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். மறுபடியும் பாருங்க, சுக்கிரன் 9ல் செவ்வாய் கூட சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, புதன் சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்குது.
மேல் படிப்பு படிக்கிறவங்க, டாக்டரேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாகும். ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை 11 மணி 8 நிமிடத்திற்கு நண்பகல் கார்த்திகை நட்சத்திரம். ஒரு பாதம் மேஷத்திலையும் மற்ற 3 பாதங்கள் நம்மளுடைய ரிஷபராசியிலும் இருக்கு. லக்னத்தில் சந்திரன் வர்றாரு, சூரியனை போல வேலை செய்கிறார். சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 9ஆம் வீட்டில் இருக்கார். பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற மாதிரி வேலை செய்யும். நல்ல அமைப்பு. இடமாற்றங்கள், திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் உறவுகளை பலப்படுத்தி கொள்ளும். பூர்வீகம், பெற்றோர்கள் வகை உறவுகள் இதெல்லாம் பலப்படுத்தி கொள்றதுக்கு பாசிட்டிவாக நடக்கும். ஜனவரி 28 புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் காலையில் 9:26க்கு தொடங்குது. நம்ம லக்னத்திலேயே சந்திரன் பலமாக இருக்காரு. இடமாற்றம், கம்யூனிகேஷன், பிரயாணம், ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அக்ரிமெண்ட் போடுறது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. சுபகாரியங்களுக்கும் நல்லா இருக்கு. ஜனவரி 29 வியாழக்கிழமை 7:31 காலையிலிருந்து மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் சிறப்பாக இருக்கு. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் இத்தனை கிரகம் 9ஆம் வீட்டில் சந்திரனை போல பலன் தரும்போது அருமையான பலன் இருக்கும். நல்ல முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு வெற்றி கிடைக்கும். ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். 2ஆம் வீட்டில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. 10ஆம் வீட்டில் இருக்கிற ராகு சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருக்கிறதுனால 9ஆம் வீட்டின் பலனை கொடுக்கறதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபரு இதுக்கெல்லாம் இருக்குது. சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி ரிலீஸ் ஆகிறதுக்கும் இது சந்தோஷமான மனநிறைவான ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்கும். கேதுவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்குது. வீடு சம்பந்தப்பட்டது, உறவினர்கள் வருகை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் காரணமாக இருக்கிறது. ஜனவரி 31 சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இதில் 4ஆம் பாதம் மட்டும் கடகராசியில் இருக்குது. நைட் ஆகிடும், 8 மணிக்கு தான் சந்திரன் கடகத்துக்கு போவார். அதுக்கு முன்னால் குருவனுடைய பலன் அப்படிங்கிறது குரு சந்திர யோகமாக 2ஆம் இடத்துல ஏற்படுகிறது. அப்போ இந்த குரு 2ல் இருக்கிற மாதிரி நமக்கு குருவனுடைய தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தான். அப்போ பேச்சினால பணம் சம்பாதிக்கிறது மற்றும் அனைத்து வித நம்முடைய மூளை உழைப்பினால பணம் சம்பாதிக்கிறது. எல்லா வித தொழில் செய்கிறவங்களுக்கும் இது மூலதனத்துக்கும் பணம் வரவிற்கும் மிகப்பெரிய யோகத்தை தருகிறது. இந்த 11 நாட்களினுடைய பலனில் 9ஆம் இடத்துல நிறைய கிரகங்களும் 10, 11லையும் 2லையும் கிரகங்கள் இருக்கிறதுனால மிக சுபத்துவமான ஒரு காலகட்டம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.